அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நம்பர் 1, நாளைக்கு சாய் தீபாலயமில் கிளாஸ், நம்மளோட ரெகுலர் டைமிங்ஸ் மறந்து போயிருக்கோம் இன்னத்துக்கு. 6:30 to 10 பிரேக்ஃபாஸ்ட் ஒன்லி. சரியா? ஸோ இது வந்து நாளையோட ஷெட்யூல். ஏன் நாளைக்கு வர்க்கா சொல்லியிருந்தேலே, என்னாச்சு? வேறு என்ன, ஒரே ஒரு ரீசன் தான், இடம் கிடைக்கல. அதனால் நமக்குன்னு யாரும் கிளாஸ் ரூம்லாம் தேடலை, வர்க்காவும் வச்சுக்கிற மாதிரி ஒரு வசதியில். சரி, ஸோ நாளைக்கு சாய் தீபாலயமில் ரெகுலர் கிளாஸ் ஷெட்யூல். அப்போ நாளையோட வர்க்கா அப்படின்னா அது அடுத்த சண்டே, செப்டம்பர் 1st வீக், 6th செப்டம்பர் அன்னைக்கு நாளையோட வர்க்காவை வந்து 6th செப்டம்பருக்கு வச்சுக்கலாம். அந்த ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது வந்து வித்யாரண்யா ஹாலில் 6th செப்டம்பர் அன்னைக்கு 7:30 to 12:30 வர்க்கா டைமிங்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கும், டியூஸ்டே கிளாஸுக்கு ஓகேவா? நான் வந்து ஐயோ பாவம் கஷ்டப்படுத்துகிறோமே, சரி டியூஸ்டே ஒரு கிளாஸ், வெட்னஸ்டே ஒரு கிளாஸ் அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால், வேண்டாம், வரும் 2 கிளாஸ் வச்சுக்கோங்க. ஷுவரா? வெரி நைஸ். ஒரே நாள் 2 கிளாஸ், திருப்பி வெட்னஸ்டேலாம் எடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ அதன்படி 1st செப்டம்பர் டியூஸ்டே, 8th செப்டம்பர் டியூஸ்டே. ஓகே, 1, 8, 15, 22 தானே கேலண்டரில் வரும். எனக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். 15th செப்டம்பர் இருக்குல்ல டியூஸ்டே, நம்ம ஏற்கனவே 14th செப்டம்பர் விநாயக சதுர்த்தியின் பொருட்டு சாயங்காலம் 2 கிளாஸ்னு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பேக் டு பேக் 15th செப்டம்பர் மார்னிங் பரவாயில்லையா, இல்லை அந்த வாரம் மட்டும் வெட்னஸ்டே வச்சுக்கலாமா? ஆமாம், ஏன்னா புனர் பூஜையெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வாரம் மட்டும் 16th வச்சுக்கலாம். யா, ஸோ 1, 8, 16 and 22 டியூஸ்டே, வெட்னஸ்டே, டியூஸ்டே நமக்கு 6:30 to 8:30 வித்யாரண்யா ஹாலில் அலாங் வித் பிரேக்ஃபாஸ்ட் கிளாஸ் இருக்கும். அப்படி தானே? பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருங்கப்பா என்ன, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிவிடுங்க ஒன்று. நான் அங்கேருந்து நேராக ஆஃபீஸ் போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும், அதுக்கு தான். ஸோ அவள் நேராக 6:30க்கே ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வந்துட்டான்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓகே, சந்தோஷம். உனக்கு ஓகேவா? டியூஸ்டே ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு? எப்போ வேணால் போகலாமா? ஃப்ளெக்சிபிள். சரி, ஓகே. ஸோ இந்த 3 அனௌன்ஸ்மெண்ட் தான். ஒன்று நாளையோட அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் நாளையோட வர்க்கா போஸ்ட்போன் ஆன அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் செப்டம்பர்லேருந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே, டியூஸ்டே அந்த கிளாஸோட அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, சாட்டர்டே சண்டேலாம் வந்து செப்டம்பரில் வர்க்கா ரெகுலர் கிளாஸ் தான். சாட்டர்டே சண்டே வில் பி சாய் தீபாலயமில் ரெகுலர் கிளாஸ். ஸோ அதான் வர்க்காலாம் கூடுமானம் மட்டும் இந்த ஆகஸ்ட்டோட முடிச்சுடலாம், எலாங்கேட்டட் கிளாஸ் எல்லாத்தையும் கூடுமானம் மட்டும் ஆகஸ்ட்டோட முடிச்சுடலான்னு. அதில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் வந்து நாளையோட வர்க்கா கெட்டிங் போஸ்ட்போன் டு நெக்ஸ்ட் வீக். ஓகே. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. உகாரஸ்த்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ. श्री गुरुभ्यो नमः. ஜோதிர் பிராமணத்தில் சங்கராச்சாரியார் ஒரு
இண்டிபெண்ட் என்கொயரி ஒன்று பண்ணுறார், விச் இஸ் லாஜிக் பேஸ்ட். முதல்ல எடுத்துக்கிற மதம் வந்து சார்வாக்க மதம் ஆர் லோகாயத மதம். இந்த மதத்தினுடைய கண்டனத்துக்காக இந்த என்கொயரி பண்ணுறார். திஸ் வில் பி ஃபாலோடு பை பௌத்த மத கண்டனம். ஸோ 6th and 7th மந்திரத்தினுடைய பாஷ்யத்தில் இந்த 2 மதத்தினுடைய கண்டனத்தை எடுத்துக்கொள்கிறார். எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக, எந்த நோக்கத்தில் வந்து இந்த விசாரமானது நடக்கிறது அப்படின்னா, ஆத்மா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். ஆத்மாங்கிறது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கிடையாது, எந்த ஒரு பாகமும் கிடையாது, இதனுடைய கூட்டும் கிடையாது. ஆத்மா இஸ் நாட் எனி ஒன் ஆர்கன் ஆர் ஈவன் த டோட்டல் அசம்பிளேஜ் ஆஃப் ஆல் ஆர்கன்ஸ் டுகெதர். சரியா? ஸோ 2 பேருமே சார்வாக்காவாக இருக்கட்டும் இல்லை பௌத்த மதமாக இருக்கட்டும், 2 பேருமே நாஸ்திக மதங்கள். அதனால் இவர்களோட வாதத்தில் என்டர் ஆகணும் அப்படின்னா தட் கேன் ஒன்லி பி இன் த ஃபீல்ட் ஆஃப் லாஜிக். ஸ்ருதி பிரமாணத்தின் அடிப்படையில் வாதம் செய்ய முடியாது நாஸ்திக மதமாக இருக்கிறதுனால. அதனால சங்கரர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு லாஜிக் கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணார்? ஆத்மா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பாடி. அதுக்கான அனுமான வாக்கியம் பார்த்தோம் இல்லையா? அனுமான வாக்கியம் அப்படின்னு சொன்னாலே 4 ஃபேக்டர் இருக்கணும். பக்ஷா, சாத்தியம், ஹேது, திருஷ்டாந்தா, இது 4 இருக்கணும். இந்த 4 கொண்டு அனுமான வாக்கியம் பண்ணுறதுக்கு ஹேத்து அண்ட் சாத்தியத்தை வச்சுண்டு வியாப்தி இருக்க வேண்டும். ஸோ வியாப்தி ஞானத்தை கொண்டு எத்திர எத்திர ஹேத்து தத்திர தத்திர சாத்தியம்ங்கிற வியாப்தி ஞானத்தை கொண்டே அனுமான வாக்கியம் கேன் பி ட்ரான். வியாப்தி அப்படின்னு சொன்னாக்கா கோ எக்ஸிஸ்டன்ஸ், சம இருப்பு, உடன் இருப்பு. பா, வேறொரு வார்த்தை, நல்ல வார்த்தை இருக்கும் என்ன, உடனிருப்பு இல்லையா? ஸோ ஹேத்து அண்ட் சாத்தியத்தினுடைய உடனிருப்பு இருக்க வேண்டும். எங்க எங்க ஹேத்து இருக்கிறதோ அங்கு அங்கு சாத்தியம் இருக்கும். எங்கெங்க சாத்தியம் இருக்கோ அங்கே ஹேத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? எங்கெங்க ஹேத்து இருக்கோ அங்கங்க சாத்தியம் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் ஹேத்து வந்து ஸ்மோக், சாத்தியம் வந்து ஃபயர். ஸோ எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னிஹி ஆர் அக்னிஹி. ஸோ இந்த வியாப்தி ஞானத்தோடு ஸ்டாண்டர்ட் அனுமான வாக்கியம் என்ன? பர்வதா அக்னிமான் தூமவத்வாத் யதா மகானசே ஆர் யதா பாகசாலாயாம் அப்படின்னு அனுமான வாக்கியம் கொடுப்பது போல இங்கே வந்து இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும். இந்த எக்ஸாம்பிள் அனுமான வாக்கியம் சொல்கிறோம்ல, பர்வதா அக்னிமான் தூமவத்வாத் யதா பாகசாலாயாம் சொல்கிறச்சே, நான் அக்னியை டைரக்டாக பார்க்குறேனோ? பார்க்கல, அக்னியை தான் இன்ஃபர் பண்ணுறேன். எதை டைரக்டாக பார்க்குறேன்? ஸ்மோக்கை டைரக்டாக பார்க்குறேன். சப்போஸ் என்னால் அக்னியை டைரக்டாக பார்க்க முடிஞ்சுடுத்துன்னு சொன்னால், மலை இருக்குது, மலையோட உச்சியில் அக்னி இருக்குது, அதுலேருந்து புகை புகையாக வருது, இதை என்னால் நேராகவே பார்க்க முடியாது. என்னது? அக்னியோடு கூடிய புகையுடன் கூடிய அக்னியையே என்னால் டைரக்டாக பார்க்க முடியறது அப்படின்னு சொல்லிட்டாக்க இன்ஃபரன்ஸே தேவையில்லை. எங்கே பிரத்யக்ஷம் இருக்கிறதோ அந்த இடத்துல இன்ஃபரன்ஸே அனுமானமே தேவையில்லை. ஓகே, இந்த விஷயம் ஞாபகம் இருக்கணும். இதெல்லாம் சரியா? இந்த இன்ஃபரன்ஸ் பிரமாணத்தை பற்றி நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ எல்லாம் ஞாபகம் இருக்கணும். எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம் இன்னைக்கு. சரியா? ஸோ சங்கரர் என்ன பண்ணுறார்? முதல்ல வியாப்தியை கேதர் பண்ணுறார். வியாப்தியை எங்கேருந்து கேதர் பண்ணுறாருன்னா, முதல்ல 5 மந்திரத்திலிருந்து வியாப்தியை கேதர் பண்ணுறார். என்ன வியாப்தி கேதர் பண்ணுறார் அப்படின்னாக்க, இந்த பிராமணத்தோட 5 மந்திரத்திலிருந்து, முதல் 5 மந்திரத்திலிருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, தேக வியவஹாரா எங்கு எங்கு இருக்கிறதோ, எங்கு எங்கு தேக வியவஹாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இட் இஸ் அசிஸ்டட் பை ஒன் ஜோதி ஆர் அதர். ஏதோ ஒரு ஜோதி அந்த விவகாரத்துக்கு துணை புரிகிறது. தேர்ஃபோர் அங்க அந்த ஜோதி இருக்க வேண்டும் இல்லையா? அதோடைய அசிஸ்டன்ஸ்ல தான் விவகாரம் நடக்கிறது. தேர்ஃபோர் சமஸ்கிருதத்துல வியாப்தி ஞானத்தை சொல்லணும்னா, எத்திர எத்திர தேக வியவஹாரா தத்திர தத்திர ஜோதி சாத்தியத்துவம். சரியா? எத்திர எத்திர தேக வியவஹாரா தத்திர தத்திர ஜோதி சாத்தியத்துவம். அதுவும் எப்படிப்பட்ட ஜோதின்னு பார்த்தோம், இதை ரிஃபைன் பண்ணி சொன்னோம். தேக வத்திரிக்த ஜோதி சாத்தியத்துவம் இல்லையா? ஏன்னா என்னுடைய விவகாரத்தில் அசிஸ்ட் பண்ணுற எந்த ஜோதியாக இருக்கட்டும், சன்லைட், மூன்லைட், ஃபயர் லைட், சப்தா லைட்,
எந்த லைட்டாக இருந்தாலும் அது என்னுடைய சரீரத்துக்கு வேறான ஒரு விஷயமா தான் இருக்குங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அதனால எங்கெங்கெல்லாம் விவகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சரீரத்திற்கு ஒரு தேகத்திற்கு வேறான ஜோதி தான் இருக்கிறது. எத்திர எத்திர தேக வியவகாரா தத்திர தத்திர தேக வியதிரிக்த, தேகத்துக்கு வேறான ஜோதிஹி சாத்தியத்துவம். அண்ட் இந்த வியாப்தி எப்படி நீங்க அடைஞ்சல்? இந்த வியாப்திய எத்தனையோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்றது மூலமா இந்த வியாப்தியை கேதர் பண்ணியிருக்கேன். ஜாகிரத் பிரபஞ்சத்துல நான் பண்ற எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், மெனி நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன், வெரைட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அது மூலமா எல்லாமே ஜாகிரத் விவகாரத்துல பண்றது மூலமா இந்த வியாப்தி ஞானத்தை கேதர் பண்ணி ப்ரெசென்ட் பண்றேன். இப்போ என்ன பண்றார்? ஜாகிரத்தை வச்சுட்டு இந்த வியாப்தியை கேதர் பண்ணோம் இல்லையா, இதை வச்சுட்டு சங்கரர் இதை ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றார். ஏன்னா கான்டெக்ட் அதுதானே, டிஸ்கஷன் அதுல தானே சண்டையாச்சு இப்போ. ஸோ ஸ்வப்ன பிரபஞ்சத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றார். என்ன சொல்றார்? ஸ்வப்ன விவகாரா, ஸ்வப்ன தேக விவகாரா எடுத்துட்டோம்னா இங்கேயும் அதே மாதிரி தேக வியதிரிக்த சாட்சியானது இருக்க வேண்டும். ஸ்வப்னத்தில் விவகாரம் ஏற்படுகிறது என்று சொன்னால் இங்கேயும் தேகத்துக்கு வேறான ஒரு சாட்சி இருக்க வேண்டும். எதை போல்? ஜாகிரத் விவகாரத்தை போல். எதனால்? விவகாரமாக இருப்பதனால். எதை போல்? ஜாகிரத் விவகாரத்தை போல் இல்லையா? ஸோ ஹேத்து சொல்லணுமே, எத்திர எத்திர விவகாரத்துவம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த விவகாரத்வாத்னு அங்கே வரணுமே, விவகாரத்தினால் அப்படின்னு இல்லையா? புகை இருப்பதனால்னு நீங்கள் சொன்னேன் இல்லையா? அது மாதிரி விவகாரமாக இருப்பதனால் எதை போல்? ஜாகிரத் விவகாரத்தை போல். ஸோ அதை தான் நம்ம சொன்னோம். ஸ்வப்ன தேக விவகாரா ஸ்வப்ன தேக வியதிரிக்த ஜோதிஷ் சாத்தியா. ஸ்வப்ன தேக விவகாரம் எதை உணர்த்துகிறது? ஸ்வப்ன தேகத்திற்கு வேறாக இருக்கும் சாட்சியை உணர்த்துகிறது. எதனால்? விவகாரமாக இருப்பதனால், விவகாரத்வாத். எதை போல்? ஜாகிரத் தேக விவகாரவத். சரியா? ஸோ இந்த அனுமானம் பண்ணின பிறகு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இப்போ அப்படின்னா, தேக வியதிரிக்த ஜோதி ஒன்று இருக்கு. அதுதான் கன்க்ளூஷன். எங்க? ஸ்வப்னத்தில் இல்லையா? தேக வியதிரிக்த ஜோதி ஒன்று ஸ்வப்னத்தில் இருக்கு. இப்போ அந்த ஜோதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு ஜோதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், கன்க்ளூட் பண்ணிட்டோம் ஆர் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஜோதி இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஜோதி என்னது அப்படின்னு கண்டறிய வேண்டும் இல்லையா? ஸோ இந்த ஜோதி இப்போ செகண்ட் பாயிண்ட்ல இருக்கோம். வாட் இஸ் தட் ஜோதி அப்படின்னு கேட்கறச்சே, அது பாஹ்ய ஜோதியா? பாஹ்ய ஜோதியா இருக்க முடியாது. ஏன்னா ஸ்வப்னத்தில் இருக்கோம், பாஹ்ய பிரபஞ்சமே கிடையாது. Therefore it is not any of the பாஹ்ய ஜோதி. ஏன்னா பாஹ்ய சூரியன் not available, பாஹ்ய சந்திரன் not available, பாஹ்ய அக்னி not available, பாஹ்ய வாக்கும் or சப்தமும் not available. அப்படி இருக்கிறச்சே ஸ்வப்னத்திற்கு அசிஸ்ட் பண்ற ஜோதி பாஹ்ய ஜோதியாக இருக்க முடியாது. ஸோ பாஹ்ய சூரியன் இல்லை, பாஹ்ய சந்திரன் இல்லை, பாஹ்ய அக்னி இல்லை, பாஹ்ய வாக்கு இல்லை. We have eliminated all the 4 பாஹ்ய ஜோதி. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி இல்லையா? அப்போ பாஹ்யத்தில் இருக்கிற எந்த ஜோதியும் கிடையாதுன்னு மொத்த பாஹ்யத்தையும் எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ ஜோதி எங்கே இருக்க முடியும்? ஆந்தர ஜோதி. ஆந்தர ஜோதியாக தான் இருக்க முடியும். இட் ஹேஸ் டு பி ஆந்தர ஜோதி. ஸோ இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்டெப் நம்பர் 1, ஒரு தேக வியதிரிக்த ஜோதி இருக்குன்னு அரைவ் பண்ணியிருக்கோம் அனுமானத்து மூலமாக இல்லையா? ஸ்டெப் நம்பர் 2, தட் ஜோதி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் பாடி. ஃபர்ஸ்ட் ஜோதி இருக்கு. ஸ்டெப் நம்பர் 2, தட் ஜோதி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் பாடின்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். சரியா? ஸ்டெப் நம்பர் 3, தேகத்துக்கு வேறா இருக்கிற இந்த ஜோதி பாஹ்ய ஜோதியா இருக்க முடியாது. இட் ஹாஸ் டு ஒன்லி பி ஆந்தர ஜோதி. ஓகே, இந்த 3 ஸ்டெப்பு பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த 3 ஸ்டெப்போட ஏன் ஆந்தர ஜோதின்னு சொல்கிறோம்? ஏன்னா விவகாரம் ஸ்வப்ன விவகாரம், பாஹ்ய விவகாரம் இல்லை, ஜாகிரத் விவகாரம் இல்லை. ஜாகிரத் விவகாரமாக இருந்தால் பாஹ்ய ஜோதி தான் அவைலபிளாக இருக்கே. இன்னும் எத்தனையோ மேன்மேடு ஜோதி இல்லாமல் இருக்கே இல்லையா? Whereas in the case of swapna vyavahara, it
has to be antara jyoti only. Therefore என்ன இங்க வந்து சித்தமா இருதுன்னா ஆந்தர ஜோதி சாத்தியா. தேர் ஹேஸ் டு பி ஆந்தர ஜோதி. அது எப்படி தேக வியதிரிக்த ஆந்தர ஜோதி. இதுதான் ஸ்டெப் நம்பர் 3ல நம்ம நிர்ணயம் பண்றோம். இப்போ சங்கரர் இன்னும் ஒரு ஸ்டெப் போறார். 4th ஸ்டெப் என்ன சொல்றார்? பாஹ்ய ஜோதியோடைய விஷயத்துல பாஹ்ய ஜோதி, அதாவது இப்போ கம் பேக் டு யுவர் ஜாகிரத். பாஹ்ய ஜோதி இருக்குல்ல, பாஹ்ய ஜோதி விஷயத்தில் இப்போது இங்கே பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு என்ன ஜோதி? இந்த டியூப்லைட் இந்த லைட்ஸ்லாம் ஜோதியாக இருக்குல்ல, இதெல்லாம் அணைச்சா பத்தாது. லைட்டே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பட் இந்த விவகாரத்துக்கு அசிஸ்ட் பண்ணாது இல்லையா? எழுதுகிற விவகாரத்துக்கு, படிக்கிற விவகாரத்துக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஜோதி நமக்கு அசிஸ்ட் பண்ணுறது. இப்போ இந்த ஜோதியை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? யூ ஆர் சீயிங் த ஜோதி. இந்த ஜோதி உங்கள் தேகத்துக்கு வேற இருக்கு. இந்த முதல்ல இந்த ஜோதி இருக்கு, இந்த ஜோதி தேகத்துக்கு வேற இருக்கு, அண்ட் இந்த ஜோதி வெளியில் இருக்கு, பாஹ்ய ஜோதி. இது மூணும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? எனக்கு இந்த ஜோதி என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு பர்செப்டபிளாக இருக்கே இல்லையா? ஐ எம் சீயிங் திஸ் ஜோதி இல்லையா? நான் இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அப்போ இது பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டதாக தானே இருக்க வேண்டும் இல்லையா? தேர்ஃபோர் திஸ் ஜோதி ஹேஸ் டு பி பௌத்திகம். கரெக்டா? மெட்டீரியல் ஜோதி இல்லையா? அதுதான் இந்திரியத்துக்கு கோச்சரமாக இருக்கக்கூடிய விஷயம். எது பௌத்திகமோ அது இந்திரியத்துக்கு கோச்சரமாக இருக்கும். ரைட்? ஏன்னா அதே சப்தஸ்பர்ஷாதியிலேருந்து தானே ஆக்கப்பட்டிருக்கு. இந்திரியமும் அதுதான், மெட்டீரியலும் அதுதான்னா கோச்சரமாக இருக்கும் இல்லையா? ஸோ 4th பாயிண்ட் என்ன? இந்த பாஹ்ய ஜோதி வந்து எனக்கு பர்செப்டபிளாக இருக்கே, பர்செப்டபிளாக இருக்கிற பாஹ்ய ஜோதி வந்து பௌத்திகம். ஏன்னா இந்திரியத்துக்கு கோச்சரமாக இருக்கு. வேறாஸ் ஆந்தர ஜோதி, ஆந்தர ஜோதி சொப்பனத்தில் ஜோதியை பார்த்தேளோ நீங்கள்? மொத்த சொப்பனத்தையும் இல்யூமன் பண்ணுற ஜோதியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முடியாது. அது இந்திரியத்துக்கு கோச்சரமே கிடையாது. அனிந்திரிய கோச்சரத்வாத் அப்படிங்கிறார் சங்கரர். அனிந்திரிய கோச்சரத்வாத். அனிந்திரிய கோச்சரத்வாத் என்னது? இந்திரிய கோச்சரத்வாத் பௌத்திக ஜோதிஹி ஜாகிரத்தில், ஸ்வப்னத்தில் அனிந்திரிய கோச்சரத்வாத் அபௌதிகம் ஜோதிஹி. அனிந்திரிய கோச்சரத்வாத் அபௌதிகம் ஜோதிஹி. It is not a physical light, but it is the light of consciousness. அனிந்திரிய கோச்சரத்வாத் ஆந்தரத்வாச்ச அபௌதிகம் ஜோதிஹி. இந்திரியத்துக்கு கோச்சரமாக இல்லாதது அண்ட் ஆந்தரம், இன்சைடில் இருக்கிற ஜோதி, அது வந்து அபௌதிகம் ஜோதி. சரி, ஸோ இப்போது ஒவ்வொரு பாஹ்ய ஜோதியாக எடுத்துப்போம். ஒவ்வொரு எத்தனை 4 பாஹ்ய ஜோதி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பாஹ்ய ஜோதியாக எடுத்துனோம்னா ஃபஸ்ட்டு என்னது? சூரியன். சூரியன் என்னது? இந்திரிய கோச்சரத்வாத் பாஹ்யத்வாத் பௌதிகா. சந்திரன் இந்திரிய கோச்சரத்வாத் பாஹ்யத்வாத் பௌதிகா. அடுத்தது அக்னி, இந்திரிய கோச்சரத்வாத் பாஹ்யத்வாத் பௌதிகா. கரெக்டா? அடுத்தது வாக்கு ஆர் சப்தாதி என்னது? இந்திரிய கோச்சரத்வாத் பாஹ்யத்வாத் பௌதிகா இல்லையா? பரந்து ஸ்வப்ன ஜோதிஹி அனிந்திரிய கோச்சரத்வாத் ஆந்தரத்வாத் அபௌதிகம் ஜோதிஹி. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 4 ஜோதிஸ்க்கும் ஸ்வப்னத்தில் இருக்கிற ஆந்தர ஜோதிக்கும் இந்த ஒரு முக்கிய வேறுபாடை பாயிண்ட் அவுட் பண்ணுறார் சங்கரர். என்ன சொல்கிறார்? ஆந்தர ஜோதி, பாஹ்ய ஜோதி எல்லாம் மேட்டர் பிரின்சிபல், ஆந்தர ஜோதி மேட்டர் பிரின்சிபல் கிடையாது. இதுதான் ஸ்டெப் 4. சரியா? ஸோ ஸ்டெப் 1 என்ன? ஸ்வப்னத்தில்
ஒரு ஸ்வப்ன விவகாரத்தில் ஒரு ஜோதி இன்வால்வ் ஆகிருக்கு. இது ஸ்டெப் 1. ஏன்னா எல்லா விவகாரம்னாலும் ஜோதி வேணும், ஸ்வப்ன விவகாரத்துக்கும் ஜோதி வேணுமே, அதனால ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன? எப்படி எல்லா விவகாரத்திலும் ஜோதி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாடியாக இருக்கோ, சிமிலர்லி ஸ்வப்ன விவகாரத்திலும் தேக வத்திரிக்த ஜோதி தான் அங்கேயும் இருக்க வேண்டும். ஸ்டெப் 3, ஸ்வப்ன விவகாரத்தில் பாஹ்ய பிரபஞ்சமே ஆப்சண்ட், அதனால பாஹ்ய ஜோதி எதுவுமே அங்கே இருக்க முடியாது. தேர்ஃபோர் தட் ஜோதி இஸ் இன்டர்னல், ஆந்தர ஜோதி. இதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன? அந்த ஆந்தர ஜோதி இஸ் நான் மெட்டீரியல் இன் நேச்சர், அது கான்ஷியஸ்னஸ், அபௌதிகம் ஜோதி. சரி, இது 4ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர். சரியா? இந்த 4 ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சாருவாக்கா மதம் வந்து இது வரைக்கும் பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் டு த டிபேட். சரியா? இப்போ டிபேட் ஆரம்பிக்க போகிறது. யாரோட? முதல்ல சாருவாக்காக்கும் சங்கரருக்கும் டிபேட். யார் எதை பேசுகிறா அப்படின்னு கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. சரியா? மாற்றி போட்டுருவீங்க. ஸோ முதல்ல டிபேட் இஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் லாஜிக். சரியா? லோகாயத்தவாதம் வந்து நாஸ்திக மதமாக இருக்கிறதுனால, சாருவாக்கா வந்து நாஸ்திக மதமாக இருக்கிறதுனால இட் இஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் லாஜிக் ஆர் அனுமானம். சரியா? சாருவாக்கர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? சங்கரரே, அனுமானம்னு சொல்கிறேன் இல்லை, இன்ஃபரன்ஸ்ன்னு சொன்னால் இன்ஃபரன்ஸ் இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் பிரத்யக்ஷம் ஒன்லி. பிரத்யக்ஷத்திலிருந்து டேட்டாவை கேதர் பண்ணி தானே நீங்கள் இன்ஃபர் பண்ணவே முடியும், இல்லையா? டேட்டாவே இல்லாமல், அதாவது எங்கே டேட்டா இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி இன்ஃபரன்ஸ் பண்ண முடியும்? மவுண்டனில் ஸ்மோக் இருக்குன்னு நீங்கள் மவுண்டனில் ஃபயர் இருக்குன்னு நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும்னா, ஸ்மோக்கை வச்சுட்டு ஃபயர் இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணணும்னா, ஸ்மோக்கோட கூடிய ஃபயரை நீங்கள் எங்கேயானு பார்த்துருக்கணுமே, பிரத்யக்ஷத்துலேருந்து டேட்டாவை கேதர் பண்ணியிருக்கணுமே, அதை வச்சு தானே வியாப்தி ஞானம், இல்லையா? அந்த டேட்டாவோடைய சம்மரி தானே வியாப்தி ஞானம், இல்லையா? ஸோ இல்லை நெருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னது? இன்ஃபரன்ஸா? அது நாலேஜா? அது இல்லையா? புகை இருக்குன்னு நினைக்கிறேன், நெருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இட் cannot be knowledge, it is only speculation, hypothesis. அதெல்லாம் நாலேஜ் கிடையாது. ஸோ இன்ஃபரன்ஸ் எப்போ வேலிட் அப்படின்னாக்க பர்செப்சுவல் டேட்டா இருக்க வேண்டும். தேர்ஃபோர் இன்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது பிரமாணத்தை சார்ந்தது, இல்லையா? டிபெண்ட் ஆன் பிரமாணா. இன்ஃபரன்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் பிரமாணா. பிரத்யக்ஷத்தை பேஸ் பண்ணி டேட்டா கேதர் பண்ணி இன்ஃபரன்ஸ் பண்ணுறேன். ஸோ இன்ஃபரன்ஸ் விச் இஸ் ஆல்சோ அ பிரமாணா இஸ் அ டிபெண்ட் பிரமாணா. கரெக்டா? வெராஸ் பிரத்யக்ஷத்தை எடுத்துட்டேன்னா அது டிபெண்டா இண்டிபெண்டா? அது இண்டிபெண்ட் பிரமாணா, இல்லையா? அது இண்டிபெண்ட் பிரமாணா. இப்போ சொல்லுங்க, அனுமானம் வந்து டிபெண்ட் பிரமாணா. இப்போ வந்து யார் பேசிட்டு இருக்கா? சாருவாக்கா. அனுமானா வந்து டிபெண்ட் பிரமாணா, பிரத்யக்ஷம் வந்து இண்டிபெண்ட் பிரமாணா. எது மோர் பவர்ஃபுல்? பிரத்யக்ஷம் தான் மோர் பவர்ஃபுல் அனுமானத்தை விட, இல்லையா? ஏன்னா நிரபேக்ஷ பிரமாணத்வாத் பிரபல பிரமாணம் பவதி. எது? பிரத்யக்ஷம். நிரபேக்ஷ பிரமாணத்வாத், வேற எந்த பிரமாணத்தையும் சார்ந்து இல்லாததுனால, நிரபேக்ஷ பிரமாணத்வாத் பிரத்யக்ஷம் இஸ் மோர் பவர்ஃபுல், பிரபல பிரமாணம் பவதி. சரியா? வேறாஸ் அனுமானம் எப்படி? டிபெண்ட் பிரமாணம் இல்லையா? சாபேக்ஷ பிரமாணத்வாத் துர்பலம் பவதி. சரியா? சாபேக்ஷ பிரமாணத்வாத், பிகாஸ் இட் இஸ் டிபெண்ட் ஆன் another பிரமாணம், அது இட் இஸ் வீக் பிரமாணம், துர்பலம் பவதி. துர்பல பிரமாணம் பவதி. அதே பாஷையில் பிரபல பிரமாணம், துர்பல பிரமாணம், துர்பல பிரமாணம் பவதி. ஸோ பிரத்யக்ஷம் இஸ் பிரபலம். பிரபலம்னா புரியுறது இல்லையா? ஸ்ட்ராங். பிரத்யக்ஷம் வந்து பிரபலம், அனுமானம் வந்து துர்பலம். இப்போ ஒரே விஷயத்துல எனக்கு பிரத்யக்ஷத்துக்கும் அனுமானத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் ஏற்பட்டதுன்னா
அப்போ எது வின் பண்ணும்? பிரத்யக்ஷம் வின் பண்ணுமா இல்லை அனுமானம் வின் பண்ணுமா? பிரத்யக்ஷம் தான் வின் பண்ணும். பிரத்யக்ஷ அனுமானயோகோ விரோதே சதி இல்லையா? பிரத்யக்ஷ அனுமானயோகோ விரோதே சதி, ரெண்டுத்துக்கும் முரண்பாடு ஏற்படும் பொழுது அனுமானஸ்ய ஏவ பாதாபவதி, அனுமானமே நீக்கப்படுகிறது. நைவ பிரத்யக்ஷம் இல்லையா? அனுமானஸ்ய ஏவ பாதாபவதி நைவ பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்தை நீக்க முடியாது அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் சார்வாக்கா சொல்றார். அண்ட் சங்கரரை பொறுத்த மட்டில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சங்கரர் ஒத்துப்பெற மாட்டாரா? கண்டிப்பாக ஒத்துப்பெற. ஆமாம், கரெக்டு, நான் இதெல்லாம் ஒத்துக்குவேன். நான் எந்த பிரின்சிபல் இருந்து சொல்கிறார்? அதாவது சார்வாக்கா என்ன பண்ணுறான், சங்கரர் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆல் தீஸ் பிரின்சிபல்ஸ் அபவுட் அனுமானம் அண்ட் பிரத்யக்ஷம் அண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அனுமானம் அண்ட் பிரத்யக்ஷம், த வேலிடிட்டி ஆஃப் அனுமானம் அண்ட் பிரத்யக்ஷம், இது எல்லாமே சங்கரரும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆனால் சார்வாக்கா என்ன பண்ணுறான்னா, இப்போ சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் சார்வாக்கா தான் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இப்போ சொல்கிற இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அவனுடைய அட்வான்டேஜுக்கே அப்ளை பண்ணுறான். என்ன சொல்கிறான், சங்கரரே இப்போ நீங்கள் விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீள் அப்படின்னா, சைத்தன்யம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாடிங்கிறீள், அதுதானே? தேர் இஸ் அ சைத்தன்யம் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாடி. அண்ட் அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கேள், இன்ஃபரன்ஸ் மூலமாக அரைவ் பண்ணியிருக்கேள். இல்லை, தேக வியதிரிக்த சைத்தன்யம்னு அனுமான வாக்கியத்தில் அரைவ் பண்ணேன் இல்லையா? தேக வியதிரிக்த சைத்தன்யம், அது என்னது அனுமான வாக்கியம்? ஸ்வப்ன தேக வியவஹாரா ஸ்வப்ன வியதிரிக்த ஜோதி சாத்தியா வியவஹாரத்வாத் ஜாகிரத் வியவஹாரவத் இல்லையா? ஸோ யூ ஆர் அரைவிங் அட் அ ஜோதி, அ கான்ஷியஸ்னஸ் which is different from body and you have arrived it through inference. சரியா? ஸோ தேகவியதிரிக்த சைத்தன்யம் அப்படிங்கிறது உங்களுடைய இன்ஃபரன்ஸ், கரெக்டா? வெராஸ் எனக்கு டைரக்ட் பர்செப்ஷன்லேயே இருக்கே, பாடி கான்ஷியஸாக இருக்குல்ல, நான் தான் பார்க்குறேனே, கான்ஷியஸாக இருக்கார், கான்ஷியஸாக இருக்கார் சார், இல்லை பாடி கான்ஷியஸாக இருக்குல்ல. அண்ட் எப்படி பார்க்குறேன், கான்ஷியஸ் மேன் அன்கான்ஷியஸ் மேன். ஸோ கான்ஷியஸ்னஸ் இருக்குங்கிறதையும் பார்க்குறேன், சரீரத்தில் இருக்குங்கிறதையும் பார்க்குறேன், அண்ட் கான்ஷியஸ்னஸை சரீரத்தோட இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறேன் இல்லையா? ஏன்னா தேகம் எங்கே இருக்கிறதோ அங்கே எங்கே தேகம் இருக்கிறதோ அங்கே சைத்தன்யம் இருக்குது, சைத்தன்யம் இருக்குது, தேகம் இருக்குது, சைத்தன்யம் இருக்குது. நோ தேகம் இன் பிட்வீன், ஒன்லி புக்கு. நோ தேகம், ஸோ நோ கான்ஷியஸ்னஸ். தென் தேகம் இருக்குது, நோ தேகம் இல்லையா? ஸோ எங்கெங்க தேகம் இருக்கோ அங்கே கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேனே. வேர் தேர் இஸ் நோ தேகா, கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் தேர். when I touch the body, the person is turning. Isn't there consciousness? He is conscious இல்லையா? There is consciousness. ஸோ எப்படி இந்த துணிக்கு இன்டிமேட், துணியோட இன்டிமேட்டாக இருக்கிற நிறம் போல, இந்த வர்ணத்தை போல சரீரத்தோட இன்டிமேட்டாக இருக்குது கான்ஷியஸ்னஸ். ஸோ கான்ஷியஸ்னஸ் இஸ் அன் இன்டிமேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி அண்ட் இட் இஸ் தேர் வேர் எவர் த பாடி இஸ். அதனால தேக வியதிரிக்த சைத்தன்யமெல்லாம் இங்கேருந்து புரியுறதோ எங்கே கொண்டு வரான்னு? சரீரம் எங்கே இருக்கோ அதை நான் அங்கெல்லாம் கான்ஷியஸ்னஸ் இருக்கிறத பார்க்குறேன். அண்ட் இட் இஸ் இன்டிமேட் டு த பாடி, இட் இஸ் ஒன் வித் த பாடி இல்லையா? அப்போ இதை நான் பிரத்யக்ஷத்திலேயே பார்க்குறேனே. அப்போ நீங்கள் இன்ஃபரன்ஸில் தேக வியதிரிக்த சைத்தன்யம்னு சொன்னால் இதுக்கு முரண்பாடாக இருக்குல்ல? அப்போ இப்போ சொல்லுங்க, பிரத்யக்ஷத்தில் நான் அரைவ் பண்ணது வேலிடா, அனுமானத்தில் நீங்கள் அரைவ் பண்ணது வேலிடா? திஸ் இஸ் ஹவு இஸ் புட்டிங் இட் த்ரூ. சரியா? எப்படி சரீரத்துக்கு கான்டெக்ட் புரியுறது இல்லையா அவர் சொல்கிறது? ஸோ எப்படி சரீரத்துக்கு ஹைட் இருக்குது, வெயிட் இருக்குது, காம்ப்ளெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி கான்ஷியஸ்னஸும் இருக்குது. ஓகே, சரீரத்துக்கு கான்ஷியஸ்னஸும் இருக்கு. தேர்ஃபோர் கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பாடி. இது எனக்கு பிரத்யக்ஷத்திலேயே அரைவ் பண்றேனேனா இல்லையா? ஸோ தேக வியதிரிக்த சைத்தன்யம் நாஸ்தி, அதுதான் என்னுடைய கன்க்ளூஷன் அப்படிங்கிறான். யாரு? சாருவாக்கா.
தேக வியதிரிக்த சைத்தன்யம் நாஸ்திங்கிறது என்னுடைய கன்க்ளூஷன். வேறஸ் உங்க கன்க்ளூஷன் என்ன? தேக வியதிரிக்த சைத்தன்யம் அஸ்தி அப்படிங்கிறது உங்களோட கன்க்ளூஷன். இப்போ உங்க கன்க்ளூஷனும் என் கன்க்ளூஷனும் டிஃப்ரெண்டா இருக்கு. யூ ஆர் டெல்லிங் தேக வியதிரிக்த சைத்தன்யம் அஸ்தி, ஐ ஆம் டெல்லிங் தேக வியதிரிக்த சைத்தன்யம் நாஸ்தி. நவ வாட் இஸ் இட்ஸ் கான்ட்ரடிக்டிங், ரைட்? ஸோ விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும்னா உங்க பிரமாணம் எது, என் பிரமாணம் எதுன்னு பார்க்கணும். உங்க சோர்ஸ் எது, என் சோர்ஸ் எதுன்னு பார்க்கணும். உங்க சோர்ஸ் வந்து அனுமானம், என் சோர்ஸ் வந்து பிரத்யக்ஷம். இப்ப சொல்லுங்க எது கரெக்ட்னு. நான் சொல்றதுதான் கரெக்ட். கான்ஷியஸ்னஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் செப்பரேட் ஃப்ரம் பாடி. பிரத்யக்ஷ பிரமாணத்தினால். தேர்ஃபோர் சங்கரா யூ ஆர் ராங். இதுக்கு சங்கரர் ரெஃப்யூட்டேஷன் கொடுக்குறார். சரியா? கொஸ்டின் புரிஞ்சது இல்லையா? ஓகே, அப்போதான் ஆன்சர் என்ஜாய் பண்ண முடியும். சங்கரர் சொல்றார், அதாவது பாடி வந்து கான்ஷியஸ் பிரின்சிபிளா இருந்தா, அதாவது சைத்தன்யம், நீங்க என்ன சொல்றீங்க, சைத்தன்யம் வந்து பாடியோடது, இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடிங்கிறத சொல்றீங்க இல்லையா? அப்படி இருந்தா ஸ்வப்ன ஸ்மிருதி அப்படிங்கிறது, ஸ்வப்ன அண்ட் ஸ்மிருதி, ஸ்வப்ன ஸ்மிருதி ந சம்பவதி, ஸ்வப்ன ஸ்மிருதி ந சம்பவதி, ஆர் இது ஸ்வப்ன ஸ்மிருதி ந சம்பவதः, டிவல். ஸ்வப்ன அண்ட் ஸ்மிருதி, ஸ்வப்ன ட்ரீம் அண்ட் மெமரி cannot take place at all. என்ன சொல்றார்? ஏன்னா ட்ரீம்லையும் சரி மெமரிலையும் சரி நம்ம என்ன பண்றோம்? we are experiencing things without using this body or organs. கரெக்டா? ஸ்வப்னத்தில் என்ன பண்றோம்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த பாடி இந்த ஆர்கன்ஸை யூஸ் பண்றீங்களா? இல்லை. மெமரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி நம்மளோட ஏதாவது ஒரு கேம்பை ரீகால் பண்ணுறோம், ரிஷிகேஷ் கேம்பை ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா கிளாஸஸையும் முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து அவபிருத்த ஸ்நானம், நன்னா செஸ்ட் வரைக்கும் கங்கை இருக்கிற மாதிரி இறங்கினோம் உள்ளுக்குள்ளே. அந்த ஜில் தண்ணியில், அதுவும் மேலே வந்து கார்மேகம் சூழ அவ்வளவு தண்ணி வரைச்சே அங்கே இறங்கி, அங்கே ஒரு பாறையை பிடிச்சிட்டு பக்கத்தில் பிடிச்சிட்டு ஒரு காலை நன்னா ஊனி வச்சுட்டு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி கங்கைக்குள்ளேயே நமஸ்காரம் பண்ணது, மங்களாச்சரணம் சொல்லி சொல்லி கங்கைக்குள்ளேயே நமஸ்காரம் பண்ணது. இப்போ திருப்பி யூஆர் ரீலிவிங் ஆல் தோஸ் மூமெண்ட்ஸில். இந்த சரீரமோ இந்த ஆர்கன்ஸோ தேவைப்பட்டுதா அதை ரீலிவ் பண்ணுறதுக்கு? இல்லையே. ஸோ ஸ்வப்ன அண்ட் ஸ்மிருதியில் இந்த சரீரமோ இந்த ஆர்கன்ஸோ யூஸ் பண்றது இல்லை நம்ம. அப்போ ஸ்வப்னத்துல நான் டிரான்சாக்ஷன்ல இருக்கேன் இல்லையா? ஸ்வப்னத்துல ஐ ஆம் டூயிங் விவகாரா. இன் மெமரி ஆல்சோ ஐ ஆம் இன் அ டிரான்சாக்ஷன். எப்படிப்பட்ட டிரான்சாக்ஷன்? பாஸ்ட ரீலிவ் பண்ற டிரான்சாக்ஷன் இல்லையா? ஸோ இப்படி இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன்லையும் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன், திரும்ப எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். 30 வருஷம் முன்னாடி யாரோ என்னை அவமானப்படுத்தினா, அந்த இஃப் ஐ ரீகால் தட்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த பர்சனாகவே ஆகி அந்த பர்சனாகவே நின்று என் முன்னாடி அந்த பர்சன் இருக்கிற மாதிரி அதே பால்பிட்டேஷன் கூட கொடுக்கறது இல்லை. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஆர்கனோ தேவைப்படலையே, இந்த சரீரமே தேவைப்படலையே அதை நான் ரீலிவ் பண்ணுறதுக்கு இல்லையா? ஸோ எப்படி இதெல்லாம் நடக்கிறது? ஃபார் மீ தட் பர்சன் இஸ் சாலிட்லி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ இல்லையா? இந்த தனியாக பேசிப்பா பார்த்துருக்கீங்களோ? எப்படி நடக்கிறது? எப்படி நடக்கிறது அந்த விவகாரம் இல்லையா? ஸோ சம் ஐதர் யூ ரீலிவ் அ மெமரி ஆர் ஸ்வப்னம் காண்றோமோ. இன்ஃபேக்ட் ஒரு குருடனாக இருக்கும் பொழுது கூட என்ன ஆகிறதுனா, கனவுல வந்து ஹீ பர்சீவ்ஸ் ஃபார்ம்ஸ் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது கண்ணு ஃபிசிக்கலாக அவைலபிளாக இல்லையே இல்லையா? ஃபிசிக்கல் கண்ணே அவைலபிளாக இல்லை, ஃபிசிக்கல் டிரான்சாக்ஷனுக்கே கண் அவைலபிளாக இல்லை, சொப்பனத்தில் எப்படி அவைலபிளாக இருக்கும்? பட் ஐ எம் பர்சீவிங் ஃபார்ம்ஸ் தேர், தோ ஐ எம் ஃபிசிக்கலி பிளைண்ட், ஐ எம் பர்சீவிங் ஃபார்ம்ஸ் இன் மை ட்ரீம் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ
அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, there is some other principle through which these experiences are possible. இல்லையா? என்னுடைய சரீரமோ இந்த ஆர்கன்ஸோ இதனுடைய உதவி இல்லாம நான் டிரான்சாக்ஷன் பண்றேன் அப்படின்னாக்க, அப்போ there has to be some other principle. இல்லையா? இப்போ நீங்க என்ன சொல்றேன்? சைத்தன்யம் சரீரத்தை சேர்ந்ததுன்னு சொல்றேன். சைத்தன்யம் இந்த சரீரத்தை சேர்ந்தது என்று சொன்னா, பாயிண்ட் நம்பர் 1, எனக்கு டெத்தே ஆகக்கூடாது. ஐ ஷுட் ஆல்வேஸ் பி அலைவ், ரைட்? இன்ஃபேக்ட் எல்லா ஆர்கன்ஸும் இன்டாக்டாக இருக்கும். சம் டெத்து, இட்ஸ் ரியலி அ வண்டர். நிஜமாவே சொல்கிறேன், ஆல் ஆர்கன்ஸ் இன்டாக்ட். ஆனால் என்ன, கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவா தெரியுமா? ஹார்ட் அட்டாக் கிடையாது. Cardiac arrest and heart attack is not one and the same. That's what I understand. Correct? Cardiac arrest, something like the heart stops working. It just stops. That's all. What happened? Heart has stopped. What happened? No. Theriyadu. Any block? Nothing. Heart just stopped. All organs are intact. அதுவும் ரொம்ப துர்பாகியமான விஷயம் என்னன்னா, சின்ன வயசுலேயே சில பேருக்கெல்லாம் இந்த மாதிரி கேட்டிருக்கோம். We've heard cases of young people not getting up from the bed after the night sleep. I know of a person like that. I had known of that person. ரொம்ப சின்ன பையன், கல்யாணம் கூட ஆகல, very very sweet boy. ராத்திரி தூங்க போனால் கடத்தால எழுந்துக்கல. That's all. என்ன, heart stopped functioning. That's all. தூக்கத்தில். ஸோ எல்லாம் அப்படியே இட் இஸ் ஸோ இன்டாக்ட் அண்ட் ஸோ குட். ஆல் ஆர்கன்ஸ் ஆர் இன் சச் அ குட் கண்டிஷன். பிபி கிடையாது, சுகர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தட் யூ கேன் ஆக்சுவலி ஈவன் டூ அ டிரான்ஸ்பிளான்ட் டு another body if it is possible. இல்லையா? இட் இஸ் ஸோ குட் அண்ட் இன் சச் அ குட் கண்டிஷன். அப்படி இருக்கும் பொழுது ஆனால் ஷரீரத்தில் சேத்தனத்துவம் இல்லை, ஷரீரம் இஸ் லைங் டெட் அப்படின்னு சொன்னால், கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் தி innate நேச்சர் ஆஃப் திஸ் பாடி. Consciousness cannot belong to this body. இல்லையா? ஸோ ஷரீரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சைத்தன்யம்னு எப்படி சொல்கிறீல்ல? இல்லையா? ஸோ ஷரீரத்துக்கு வேறானது சைத்தன்யம். தேக வியதிரிக்தா. எதை வச்சு? ஒன்று ஸ்வப்னா அண்ட் ஸ்மிருதி நடக்கவே முடியாது. தேகத்தோடையே சைத்தன்யம் இருந்தால், இந்த தேகம் இல்லாத பொழுது எனக்கு எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாதா இருக்கணும், இல்லையா? ஆனால் எனக்கு ஸ்வப்னம் நடக்கிறது அண்ட் ஸ்மிருதி நடக்கிறது இந்த தேகத்தோட சம்பந்தமே இல்லாமல் அப்படின்னு சொன்னால், இஃப் தட் இஸ் பாசிபிள் தென் தேர் ஹேஸ் டு பி அ தேக வியதிரிக்த சைத்தன்யம். இன்னொரு பாயிண்ட் என்ன, அப்போது எனக்கு டெத்தே வரக்கூடாது. தேகம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சைத்தன்யம் இருக்குன்னு சொன்னால், இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கறதே கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் த நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் பாடி. கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் பாடி அட் ஆல். இதுக்கு சாருவாக்கா, சரி சைத்தன்யம், அதாவது பாடி சைத்தன்யம் இல்லை. இஃப் பாடி இஸ் நாட் த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல், வச்சுட்டு போகலாமே, சென்ஸ் ஆர்கன்ஸ்னு வச்சுட்டு போகல. இப்போ என்னப்போ நான் பாடின்னு சொன்னேன், அது அப்படியே சென்ஸ் ஆர்கன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பாடி இருக்குது, சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, யூ ஆல்ரெடி ஹாவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் வித் யூ. இதை தவிர உங்களுக்கு ஒரு ஆத்மா வேணுமா, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் பாடி? எதுக்கு இப்படி குழப்பம் இல்லை, இல்லையா? ஸோ இஃப் நாட் பாடி, ஜஸ்ட் மேனேஜ் வித் தி ஆர்கன்ஸ். நோ, அதுதான் சைத்தன்யம்னு சங்கர சொல்றார். எப்படி அப்பா பாசிபிள்? ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள்? யூ ஆர் டெல்லிங் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் தி ஆத்மா. சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் தி கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல், நாட் த பாடி அப்படின்னு சொன்னால், சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல், சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் ஆத்மான்னு சொன்னால், எனக்கு ஒன்று சொன்னேன், கண்ணு ஒன்று பார்க்கறது, காது ஒன்று கேட்கறது. கண்ணு என்ன பார்க்கறதோ அது காதுக்கு தெரியாது, காது என்ன கேட்கறதோ அது கண்ணுக்கு தெரியாது, இல்லையா? இந்த மாதிரி ஒன்று தனித்தனி டிரான்சாக்ஷனில் இருக்கே, அந்தந்த ஃபீல்டில் தனித்தனி டிரான்சாக்ஷனில் இருக்கே. இதுக்கு காமன் ஃபேக்டர் ஒன்று வேணுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லையா? 5 பர்செப்ஷன்ஸும் 5 ஃபீல்ட்ஸில் ஃபங்க்ஷன் ஆகிறது அப்படின்னா, ஐ ஆம் எக்ஸ்பீரியன்சிங் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும். ஐ ஹியர், ஐ ஸ்மெல், ஐ டேஸ்ட், ஐ ஃபீல், அப்புறம் இன்னொன்று என்ன, ஐ சி, இல்லையா? ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் நான் ஒன்றொன்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு காமன் ஃபேக்டர், இதை நூல் மாதிரி கோக்கிறதுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இல்லைன்னா, நான் பேசுகிறத கேட்பேன், ஆனால் கேட்கறது காதுக்கு தான் தெரியுமே வழிஞ்சு எழுத முடியாது.
there has to be a common factor that is connecting them. That is why பேசுறத கேட்கிறேள், கேட்டதை எழுதுறேள் இல்லையா? therefore ஹியரிங் இந்திரியம், இப்போ இந்திரியமே ஆத்மா அப்படின்னு சொன்னா காதே எழுதுமா? எழுதாது. கையே ஆத்மா அப்படின்னு சொன்னா கை கேட்குமா? கேட்காது இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறச்சே there is, don't you see that there is something common that is connecting them all? அதனால there is someone who is behind all these functioning organs. இந்த செயல்படும் அனைத்து இந்திரியங்களுக்கும் பின்னால் ஒருவர் இருக்கிறார். therefore இந்திரியம் ஆத்மா இல்ல, இந்திரியத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இதை எல்லாத்தையும் ஒருமுகமா செயல்பட வைக்கிறாரே, அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். சார்வாக்கா ஆல்மோஸ்ட் அட் தி எட்ஜ் ஆஃப் த கான்வர்சேஷன். ஃபைனல் கொஸ்டின் ஒன்று கேட்குறான். சரி பழச்சுப்போ, அப்படி அது கெத்து மட்டும் விடலன்னு வச்சுக்கோங்க. சரி, அதாவது துஷ்யத்து துர்ஜன நியாயன அப்படின்னு சொல்லுவேன். போனா போகிறது போ, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒத்துக்கிறேன், தேக வத்திரிக்த ஜோதி ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறேன். பட் ஒன்று மட்டும் ஒத்துக்க மாட்டேன். அது என்ன, நீ அது ஏதோ கான்ஷியஸ்னஸ்ங்கிற, அதுவும் மெட்டீரியல் லைட் தான். எல்லா ஜோதியும் மெட்டீரியல் தானே, எல்லாமே தேக வத்திரிக்த ஜோதி தான், எல்லா ஜோதியும் மெட்டீரியல் தான். அதே மாதிரி ஸ்வப்னத்தில் இருக்கிற தேக வத்திரிக்த ஜோதி ஆல்சோ கேன் ஓன்லி பி மெட்டீரியல். இதற்கு ஒரு ஜென்ரல் ஆர்கியூமெண்ட்டை ஒன்று கொடுத்துட்டு மாட்டிக்க போகிறோம். சரியா? என்ன ஜென்ரல் ஆர்கியூமெண்ட்டை கொடுக்குறான் இதுக்கு சாருவாக்கா அப்படின்னு சொன்னால், சமான ஜோதியயோஹோ ஏவ உபகாரிய உபகாரக பாவஹா. இது ஒரு ஜென்ரல் ரூல். இது சமான ஜோதியயோஹோ ஏவ உபகாரிய உபகாரக பாவஹா. அதாவது என்ன சொல்றது இந்த ரூல்னா, 2 ஃபேக்டர் இருக்கு, அந்த 2 ஃபேக்டர் ஒன்று ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டுமே இட் ஷுட் பிலாங் டு த சேம் ஸ்பீஷீஸ். அப்போ தான் ஹெல்ப் பண்ண முடியும். இப்போது கண்ணு உலகத்தை பார்க்கிறது இல்லையா? கண்ணு உலகத்தை பார்க்கறது. கண்ணு உலகத்தை பார்க்கறதுக்கு என்ன தேவை? ஏதோ ஜோதி, சன் தேவை இல்லையா? அந்த எக்ஸாம்பிள், சன்லைட்டை கொண்டு கண்ணு உலகத்தை பார்க்கறது அப்படின்னாக்க, அப்போது கண்ணு இட் இஸ் பீங் அசிஸ்டட் பை த சன்லைட் இல்லையா? சன்லைட் அசிஸ்டர், கண்ணு அசிஸ்டட். அந்த அசிஸ்டடுக்கு உபகாரியம்னு பேர். அசிஸ்டர் யார் அசிஸ்ட் பண்ணுறாளோ அவளுக்கு பேர் உபகாரகம்னு பேர். ஓகே, இவன் என்ன சொல்கிறான்? சமான ஜோதியயோஹோ, சாரி தப்பாக சொல்லிட்டேன், சமான ஜாத்தியயோஹோ, எனக்கு அர்த்தமே வரலையேன்னு பார்த்துட்டு இருக்கேன். சமான ஜாத்தியயோஹோ ஏவ உபகாரிய உபகாரக பாவஹா. ரெண்டும் சமான ஜாதியாக இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் ரெண்டுத்துக்கும் மத்தியில் உபகாரிய உபகாரக பாவம் ஏற்பட முடியும். அசிஸ்டர் அசிஸ்டட் அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஏற்பட முடியும் அப்படின்னாக்க, போத் ஆர் இன் த சேம் ஜாதி, போத் ஆர் மெட்டீரியல். சன்னும் மெட்டீரியல் இன் நேச்சர், கண்ணும் மெட்டீரியல் இன் நேச்சர். ஸோ சன் அவைலபிளாக இல்லையே அப்படின்னா 3 அவைலபிளாக இருக்குது. 3 அவைலபிளாக இல்லையா? அக்னி அவைலபிளாக இருக்குது. அக்னி அவைலபிளாக இல்லையா? வாக்கு அவைலபிளாக இருக்குது இல்லையா? ஸோ சமான ஜாதி என்ன? மெட்டீரியல் வஸ்து. ஸோ ஒன் மெட்டீரியல் வஸ்து இஸ் நாட் தேர், அனதர் மெட்டீரியல் இஸ் தேர் டு ஹெல்ப். தேர்ஃபோர் திஸ் ரூல் சமான ஜாத்தியயோஹோ ஏவ உபகாரிய உபகாரக பாவஹா. அதே போலதான் ஸ்வப்னாவஸ்தாதையும். பாடி மேட்டரா? பாடி உபகாரியம், இட் இஸ் ஹெல்ப்டு பை வாட்? பை அ ஜோதி. அந்த ஜோதி உபகாரகம். பாடி மேட்டராக இருக்கிறதுனால ஜோதியும் மேட்டராக தான் இருக்க முடியும், ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதே. ஸோ தேக வத்திரிக்த ஜோதியை ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் அந்த ஜோதி கான்ஷியஸ்னஸ் இல்லை, அந்த ஜோதி மேட்டர் தான். சரியா? இதற்கு சங்கரர் கொடுக்குற ரெஃப்யூட்டேஷன், உன்னோட லாவே தப்புங்கிறார். சமான ஜோதியையோஹோ ஏவ உபகாரிய உபகாரக பாவஹான்னு நீ சொல்கிற இல்லையா? யுவர் லா இட் செல்ஃப் இஸ் நாட் ட்ரூ.
ரெண்டுமே ஒன்று ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீட் நாட் பி ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ். ஒன்று இன்னொன்று அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க இட் நீட் நாட் பி ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ். இப்போது அக்னி வந்து மூட்டப்படுறது இல்லை. அக்னி மூட்டப்படும் பொழுது எதை கொண்டு மூட்டப்படுகிறது? ஏதாவது ஒரு திரவியம் இருக்கணும்ல, ஒரு ஃபியூவல், எரிபொருள் இருக்கணும் இல்லையா? அது எரிஞ்சு அக்னியாகிறதுக்கு இல்லையா, அக்னி மூட்டப்படுவதற்கு அந்த எரிபொருள் இருக்குல்ல, அந்த எரிபொருள் எதை சேர்ந்தது? பிருத்திவி தத்துவத்தை சேர்ந்தது. எனி எரிபொருள் நீங்கள் எடுத்துட்டேன்னா அது வந்து பிருத்திவி தத்துவத்தை சேர்ந்தது. கரெக்டா இல்லையா? அதனால அதுக்கு பேர் பார்த்திகம்னு பேர். பிருத்திவி தத்துவத்தை சேர்ந்ததுனால பார்த்திகம். வேறஸ் அக்னி இருக்கே, அதிலிருந்து புறப்படும் அக்னி, அந்த அக்னி தத்துவம் வந்து ஆக்னேயம். இட் இஸ் ஃபயர் பிரின்சிபிள். ஃபியூவல் இஸ் எர்த் பிரின்சிபிள், வேறஸ் தி அக்னி இஸ் ஃபயர் பிரின்சிபிள். அக்னி தத்துவத்தை சேர்ந்தது, ஃபியூவல் வந்து பிருத்திவி தத்துவத்தை சேர்ந்தது. அதுதான் ஆக்னேயம் பார்த்திகம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். மின்னல் அடிக்கிறதே, மின்னல் எதனால வருது? மேகத்தினால வருது இல்லையா? அந்த மேகம் எதனால ஆனது? நீரினால் ஆனது. இன்ஃபேக்ட் ஆப்போசிட், தண்ணியிலேருந்து அக்னி வருதா இல்லை? ஸோ இன்ஃபேக்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. ரெண்டும் டோட்டலி ஆப்போசிட் இன் நேச்சர். ஒன்று ஜல தத்துவம், இன்னொன்று அக்னி தத்துவம். ஆனால் ஒன்று ஹெல்ப் பண்ணுறதா இல்லையா? இல்லையா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறது. ஒன்றுனால இன்னொன்று வந்து கிரியேட் ஆகுது இல்லையா? அதனால் இந்த மாதிரி ரெண்டு விஷயம் சமான ஜாதியில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதற்கு? உபகாரிய உபகாரக சம்பந்தத்திற்கு. And finally, don't forget that you, the human being, is being helped by this world. சாப்பாடுக்கு பிளான்ட்ஸை நாடி இருக்க இல்லையா? போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு வகையில் பிளான்ட்ஸு, இன்னொரு வகையில் அதை நெஞ்சு கொடுக்குறவா இல்லையா? ஸோ ஹியூமன் பீங்கோ, பிளான்ட்டையோ, மற்ற அனிமல்ஸையோ இந்த மாதிரி வந்து நாடி இருக்கிறாயே. இப்போ சொல்லு, குடிக்கிற காஃபிக்கும் டீக்கும் காத்தால எழுந்த உடனே முதல்ல என்னது? காஃபி உள்ளே போகிறது இல்லையா? அந்த காஃபிக்கு நீ எதை நாடி இருக்கிறாய்? பால் வேணும் முதல்ல. நம்மளால கட்டாங்காப்பியெல்லாம் குடிக்க முடியாது. பால் வேணும் முதல்ல. அந்த பாலுக்கு எதை நாடி இருக்கிறாய்? பசுமாட்டை. பாக்கெட் ஐன்னு சொல்லக்கூடாது, பசுமாட்டை. ஆமாம், ஒரு குழந்தை நினச்சேன், ரொம்ப வருஷத்துக்கு அந்த குழந்தை நினச்சிட்டு இருந்தான் பேக்கெட்லேருந்து தான் பால் வருது அப்படின்னு. பசுமாட்டிலேருந்து பால் வருதுன்னே தெரியலையாம். ஸோ பசுமாட்டை நாடி இருக்கிறாயே. இப்போ நீ சொல்லு, நீயும் பசுமாடும் சமான ஜாத்தியா இல்லை பின்ன ஜாத்தியா? நீயும் பசுமாடும் பின்ன ஜாதி தானே. அண்ட் ஃபுட், வாட் இஸ் இன்டெண்டட் டு பி ஃபுட் கம்ஸ் ஃப்ரம் பிளான்ட் ஸ்பீஷீஸ். பின்ன ஜாதி. ஸோ சமான ஜாத்தியோஹோ உபகாரிய உபகாரக பாவ நியாயः நாஸ்தி இல்லையா? அந்த நியாயமே ஒர்க் அவுட் ஆகாதே. ஸோ தேக வியவஹாரா கேன் பி பிளெஸ்ட் பை அபௌதிக சைத்தன்யம். தேக வியவஹாரா கேன் பி பிளெஸ்ட் பை அபௌதிக சைத்தன்யம். தேர்ஃபோர் என்ன சொல்ல வந்தோம்? தேக வியதிரிக்த ஆந்தர சைத்தன்யம் அஸ்தி. தேகத்துக்கு வேறான ஆந்தர சைத்தன்யம் அஸ்தி. தேக வியதிரிக்த ஆந்தர சைத்தன்யம் அஸ்தி. ஸோ இந்த டிஸ்கஷன், திஸ் இஸ் அ பிரீஃப் டிஸ்கஷன். சாருவாக்க மதத்தோட 6வது மந்திரத்தில் இந்த டிஸ்கஷன் வந்து ஏற்படுறது. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் 7வது டிஸ்கஷனில் பௌத்த மத கண்டனம் வந்து எலாபரேட் டிஸ்கஷன். சார்வாக்க மதத்தை விட பௌத்த மத டிஸ்கஷன் இஸ் மோர் எலாபரேட். இவர்களும் வந்து ஸ்ருதி பிரமாணத்தை உபயோகிப்பது இல்லை. அதனால் இவர்களையும் டீல் பண்ணுறதுக்கு சங்கரர் வந்து லாஜிக்கை தான் யூஸ் பண்ணுறார். ஒன்லி லாஜிக்கல் ரெஃப்யூட்டேஷன். இவாளோட வாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பௌத்த மதத்தோட சில பிரின்சிபல்ஸை புரிஞ்சுட்டோன்னா தான் இவா என்ன சொல்ல வரா முதல்ல கொஸ்டின் புரியணும் நமக்கு. அப்போ தான் ஆன்சர் புரியும் இல்லையா? ஸோ பௌத்த மதத்தை பற்றி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அவுட்லைனை பார்த்துட்டு அதை ஞாபகம் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த டிபேட்டை பார்க்குறச்சே நமக்கு அவள் என்ன சொல்ல வரா, இதோடைய ராமிஃபிகேஷன் என்னவா இருக்கும்,
அதை எப்படி சங்கரர் அட்ரஸ் பண்ணி அதை ரெஃப்யூட் பண்ணுறார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். புத்திசம் ஆர் பௌத்த மதம் வந்து அதில் 4 டிவிஷன் இருக்குது இல்லையா? 1 2 3 4. இது நம்ம காரிகா பார்க்கறச்சே பார்த்துருப்போம். இதில் பார்த்தோமோ, சதுசூத்ரியில் பார்த்தோமோ, பார்த்தோம் இல்லையா? ஸோ 4 டிவிஷன் இருக்குது. 1 2 3 4 என்னென்ன? ஒன்று வைபாஷிக மதம், ரெண்டாவது சௌத்ராந்திக மதம், யோகாச்சார மதம், மாத்தியமிக மதம். வைபாஷிக, சௌத்ராந்திக, யோகாச்சார அண்ட் மாத்தியமிக 4 மதங்களாக உள்ளது புத்திசம். இதில் முதல் 2 இருக்கு இல்லையா, வைபாஷிக அண்ட் சௌத்ராந்திக, இவா 2 பேருக்கும் பேர் ஹீனயானம்னு பேர். எங்கேயான சோஷியல் சயின்ஸில் படித்த ஞாபகம் இருக்கலாம். நான் ஹீனயானான்னு பேர், அவன் பாக்கி 2 பேருக்கு பேர் மகாயானான்னு பேர். ஆமாம், எங்கேயானோ 1-2 மார்க்கு கிடச்சா போகிறோம்னு படிச்சிருக்கோம். போதும் அவ்வளோ போகிறோம் நமக்கு அப்படின்னு. அப்படியே 2 வாங்கி ஒரு 40 வாங்கி கரையத்தினப்பா இந்த எக்ஸாம் முடிஞ்சது. யா, ஸோ இந்த 4த்துக்குமே வேறுபாடு இருக்குது. இந்த ஒரே புத்தர், ஒரே புத்திசம், 4 மதம். ஆனால் 4த்துக்கும் வேறுபாடு இருக்குது. 4த்துக்கும் சட்டில் லெவலில் வேறுபாடு இருக்குது. சரியா? இன் சர்டன் ஆஸ்பெக்ட், அதாவது சில ஆஸ்பெக்ட்ஸில் வேறுபாடு இருக்குது. நம்ம வந்து 2 விஷயத்தை மட்டும் இங்கே பார்ப்போம். ஏன்னா அதுதான் நமக்கு ரெலவெண்ட் இங்கே டிஸ்கஷனுக்கு. ஸோ இவளோட எல்லா வேறுபாடும் பௌத்த மதத்தோடைய ஆராய்ச்சியில் நம்ம இப்போ இறங்கலை. ஸோ இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஷன் போகிறதுக்காக ஆஃப் த டிஃபரன்சஸ் இவர்களுக்கு மத்தியில் 2 விஷயத்தில் 2 ஆஸ்பெக்டில் இவா எப்படி வேறுபடுறாங்கிறத பார்ப்போம். அந்த 2 ஆஸ்பெக்ட் என்ன? 1, ஆப்ஜெக்ட் பற்றின அவர்களுடைய வியூ என்ன. சரியா? இவா 4 பேரோட வியூ என்ன ரிகார்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அவுட் சைடு. சரியா? புறப்பொருள் பற்றின அவர்களினுடைய ஐடியா என்ன. இன்னொன்று என்னது? ரிகார்டிங் சப்ஜெக்ட். அவ்வளவுதான். சப்ஜெக்ட் பற்றி அவ என்ன சொல்கிறா இவா 4 பேரும். இந்த 2 மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே. நம்பர் 1, வைபாஷிக மதம் என்ன சொல்கிறதுனா, ஆப்ஜெக்ட் வந்து ரியல் அண்ட் அது இந்திரியத்துக்கு கோச்சரம், பர்செப்டபிளாக இருக்கிறது. சரியா? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை பார்த்துருவோம், அப்புறம் சப்ஜெக்ட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைபாஷிகா என்ன சொல்கிறான்னா, ஆப்ஜெக்ட் இஸ் ரியல், வேர்ல்டு இஸ் ரியல் அண்ட் அது பர்செப்டபிளாக இருக்குது. இதுதான் வைபாஷிகா சொல்கிறா. ரெண்டாவது சௌத்ராந்திகா என்ன சொல்கிறான்னா, ஆப்ஜெக்ட் ரியல் ஆனால் அது பர்செப்டபிள் இல்லை, அது இன்ஃபரபிள். ஆப்ஜெக்ட் ரியல் ஆனால் அது பர்செப்டபிள் இல்லை, அது இன்ஃபரபிள். இன்ஃபரன்ஸா? நான் இப்போ இந்த பார்க்குறேன் இல்லையா, இது என்னது? கிளிப்பு. வைபாஷிகா என்ன சொல்கிறா, இது வந்து கிளிப்பு, இது ரியல். ஏன்னா நீ பார்க்குற இல்லையா, பர்செப்டபிள் பார்க்குற, அதனால அது ரியல் அப்படின்னு சொல்கிறா. சௌத்ராந்திகா என்ன சொல்கிறா, நீ பார்க்குற கிளிப்பு பார்க்குறல்ல, இது ரியல் தான், ஆனால் அது பர்செப்டபிள் இல்லை, இது இன்ஃபர் பண்ணுற. ஏன்னா இந்த கிளிப்பு வந்து ஒரு நீ என்ன ஆக்சுவலி பார்க்குறேன்னா, இதனுடைய இமேஜ் இருக்குல்ல, உன்னோட தாட்டில் அதோடைய இமேஜ் விழும். அந்த இமேஜை தான் நீ பார்க்குற, ஆக்சுவலி ரியல் கிளிப்பை பார்க்கல. யூஆர் ஒன்லி சீயிங் தி இமேஜ். அந்த இமேஜை வச்சு வெளியில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு நீ இன்ஃபர் பண்ணுற. ஒரு மாதிரியாக தான் இருக்கும்ண்ணே, அதுக்கு மேலே என்ன கேட்காதீங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வைபாஷிக என்ன சொல்கிறான்னா, பாஹ்ய பிரத்யக்ஷவாதினஹான்னு பேர். பாஹ்யம் அண்ட் பிரத்யக்ஷம். அது கரெக்டாக இருக்கா? வரேன். பாஹ்ய பிரத்யக்ஷவாதினஹா. நெக்ஸ்ட் சௌத்ராந்திகா பாஹ்ய அனுமேயவாதினஹா. சரியா? அதுதான் இவா 2 பேர் வித் ரிகார்ட் டு ஆப்ஜெக்ட். நவ் தி அதர் 2 வித் ரிகார்ட் டு ஆப்ஜெக்ட். மூணாவது யாரு? யோகாச்சாரா. இவா என்ன சொல்கிறா, ஆப்ஜெக்டே அன்ரியல் அப்படிங்கிறா. ஆப்ஜெக்ட் இஸ் அன்ரியல். ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேனா? பிருஹதாரண்யகத்தை ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். சரி பரவாயில்ல, இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஸோ மெமரி நோட்ஸு ஏதாவது ஒன்று கை கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2மே கை கொடுக்கலன்னா கஷ்டம். அதனால் இது பார்த்துறது பெட்டர். யாருக்கு கஷ்டம்? முதல்ல டீச்சருக்கு கஷ்டம். சரியா? ஸோ யோகாச்சாரா வந்து என்ன சொல்கிறா, ஆப்ஜெக்டே அன்ரியல்னு சொல்கிறா.
ஆப்ஜெக்டே பொய். மாத்தியமிகாவும் என்ன சொல்றா, ஆப்ஜெக்ட் இஸ் அன்ரியல் அப்படிங்கிறா. ரெண்டு பேருமே அன்ரியல் அப்படின்னு சொல்றா. அண்ட் நம்ம என்ன சொல்றோம், ஆப்ஜெக்ட் ரியலா அன்ரியலா? அன்ரியல் தான் நம்மளும் சொல்றோம் இல்லையா? ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஆப்ஜெக்ட் இஸ் கன்சர்ன்ட் தே ஆர் சம்வாட் வித் அஸ் இல்லையா? ஆஸ் ஃபார் அஸ் தி ஆப்ஜெக்ட் இஸ் கன்சர்ன்ட் சேம் அத்வைத்தத்தில் சொல்ற மாதிரியே தான் அவளும் கிட்டத்தட்ட சொல்றா. ஆப்ஜெக்டோட அன்ரியாலிட்டியை பொறுத்த மட்டில், தட் ஆப்ஜெக்ட் இஸ் அன்ரியல் அப்படிங்கிறத பொறுத்த மட்டில். சரியா? இப்போ சப்ஜெக்ட் பத்தி இவா 4 பேருடைய கருத்து என்ன? இத்தனை நேரம் திருஷ்யத்தை பத்தி பார்த்தோம், இதம் திருஷ்யம் பத்தி அவர்களுடைய கருத்து பார்த்தோம். இப்போ அகம் திரஷ்டா பத்தி அவர்களுடைய கருத்து. வைபாஷிகா சப்ஜெக்ட் பத்தி என்ன சொல்றா? சப்ஜெக்ட் இஸ் கான்ஷியஸ்னஸ். சப்ஜெக்ட் இஸ் கான்ஷியஸ்னஸ். சௌத்ராந்திகா என்ன சொல்றா? சப்ஜெக்ட் இஸ் கான்ஷியஸ்னஸ். யோகாச்சாரா என்ன சொல்றா? சப்ஜெக்ட் இஸ் கான்ஷியஸ்னஸ். மாத்தியமிகா என்ன சொல்றா? சப்ஜெக்ட் இஸ் சூன்யம். ஓகே, ஸோ முதல் 3 பேர் வைபாஷிகா, சௌத்ராந்திகா, யோகாச்சாரா 3 பேருமே என்ன யூனிஃபார்மா டிக்ளேர் பண்றா? கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆத்மா. 3 பேரும் தே யூனிஃபார்ம்லி டிக்ளேர் சப்ஜெக்ட் இஸ் ஆத்மா. வெராஸ் மாத்தியமிகா என்ன சொல்றா? சப்ஜெக்ட் சூன்யம். சரியா? இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பிரின்சிபல்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சங்கரர் இந்த ஆஸ்பெக்டை வச்சுன்னு அனலைஸ் பண்ண போறார். அதாவது சப்ஜெக்ட் இஸ் கான்ஷியஸ். சப்ஜெக்ட் இஸ் கான்ஷியஸ். இவா 3 பேர் என்ன சொல்றா? முதல் 3 பேர் இருக்கால, அக்கார்டிங் டு தெம் சப்ஜெக்ட் இஸ் கான்ஷியஸ், பட் த ஃபர்ஸ்ட் ஒன் சேஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ரியல் அண்ட் இட் இஸ் பிரத்யக்ஷம். செகண்ட் ஒன் சேஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ரியல் அண்ட் இட் இஸ் அனுமானம், அனுமேயம். அண்ட் தேர்ட் ஒன் யோகாச்சாரா சேஸ் object is unreal. Subject is conscious, object is unreal. Fourth one says object is unreal, subject doesn't exist. சரியா? இப்படிதான் இவர்களினுடைய அனாலிசிஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறார் சங்கரர்? விஞ்ஞான ஆத்மவாதா இதை டிஸ்கஸ் பண்ண போறார். ஏன்னா if you see 1, 2, 3 Buddhists, வைபாஷிக, சௌத்ராந்திக, யோகாச்சாரா, இவா 3 பேரும் இவா என்ன சொல்றா? சப்ஜெக்ட் கான்ஷியஸ்னஸ்னு யூனிஃபார்மா சொல்றா இல்லையா? ஸோ விஞ்ஞானா இஸ் ஆத்மா, கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆத்மா இல்லையா? விஞ்ஞான ஆத்மவாதா, கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆத்மா அப்படிங்கிற பிரின்சிபல் தே அக்ரி. ஆனால் இவா 3 பேருக்கும் their view about the subject is the same, but their view about ஆப்ஜெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ சப்ஜெக்டில் ஒரே மாதிரி அவ சொல்றதுனால இவர்களுக்கு விஞ்ஞானம் ஆத்மா இதிவாதி, விஞ்ஞான ஆத்மவாதினஹா, விஞ்ஞான ஆத்மவாதினஹா என்று பெயர். இவர்கள் 3 பேருக்கும் 1, 2, 3 புத்திஸ்க்கு விஞ்ஞான ஆத்மவாதினஹா என்று பெயர். அண்ட் இவா 3 பேரும் விஞ்ஞானம் ஆத்மா அப்படின்னு சொன்னா, கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆத்மான்னு சொன்னா, எப்படிப்பட்ட கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு கேட்டேன்னா க்ஷணிகம், க்ஷணிகம் அப்படின்னு சொல்றா. க்ஷணிகம், க்ஷணிகம் அப்படின்னா மொமெண்டரி. ஒரே க்ஷணத்துக்கு தான் இருக்கும், மாறிக்கொண்டே, இட் இஸ் ஃப்ளீட்டிங். இப்படி ஒரு கான்ஷியஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி விஞ்ஞானம் ஏகம் க்ஷணம் ஏவ திஷ்டதி, ஒரு க்ஷணத்துக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸ். அப்போ எப்படி அது அப்படின்னா கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் ஒன் க்ஷணம் இருக்கிறதுனால அது மோஷன் பிக்சர் மாதிரி ஒரு கண்டினியூஸ் பிரவாகம் போல ஒரு ரூபம் இருக்கிறது. ஸோ இட் இஸ் க்ஷணிகம் அண்ட் பிரவாக ரூபம் ச. இவா 3 பேர் என்ன சொல்றா? விஞ்ஞான ஆத்மவாதினஹா. இவா 3 பேரும் 1, 2, 3 புத்திஸ்ட். இவா என்ன சொல்றா? இட் இஸ் க்ஷணிகம், கான்ஷியஸ்னஸ் சப்ஜெக்ட். எப்படிப்பட்ட கான்ஷியஸ்னஸ்? நம்பர் 1 க்ஷணிகம், நம்பர் 2 பிரவாக ரூபம் ச. ஸோ கான்ஷியஸ்னஸ் இருக்கு போகிறது, நெக்ஸ்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்கு போகிறது, நெக்ஸ்ட் இருக்கு போகிறது, நெக்ஸ்ட் இது போகிறது அடுத்தது வருது, இது போகிறது அடுத்தது வருது. அந்த மாதிரி எப்படி கங்கை ஃப்ளோ ஆகிறதோ,
இல்லையா? அந்த வாட்டர் அப்படி போகிறது, நெக்ஸ்ட் வருது, அந்த வாட்டர் போகிறது அப்படி வருது. அந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் பிரவாகமாக ஓடிண்டே இருக்கு. நீங்கள் கங்கா அப்படின்னு சொன்னேன்னா ஓடிண்டே இருக்கிறது தானே கங்கான்னு சொல்கிறீல்ல. எந்த வாட்டர் இதில் கங்கா ஓடிண்டே இருக்கே, அதுதான் கங்கா இல்லையா? ஸோ எவ்ரி செகண்ட் த ரிவர் இஸ் ஃப்ளோயிங். அதே மாதிரி ஏன்னா ஃபஸ்ட்டு மொமெண்ட்டில் இருந்த வாட்டர் கங்கானா செகண்ட் மொமெண்ட்டில் இருக்கிற வாட்டர் அப்போ எப்படி கங்கா இல்லை, ஓடிண்டே இருக்கிறது கங்கா. ஃபஸ்ட்டு மொமெண்ட்டில் இருக்கிற வாட்டர், செகண்ட் மொமெண்ட்டில் இருக்கிற வாட்டர், தேர்ட் மொமெண்ட் வாட்டர், ஃபோர்த் மொமெண்ட் வாட்டர், ஃபிஃப்த் மொமெண்ட் வாட்டர், அந்த மாதிரி என் மொமெண்ட்ஸ் வரைக்கும் ஓடிண்டே இருக்கு இல்லையா, அது கங்கா. ஸோ இங்கே எத்தனை மணிக்கு வந்து எல்லோரும் 7:30 அட்லீஸ்ட் வந்திருக்கணும் இல்லை? ஸோ 7:30 இல்லை 7:45, 8 o'clock குறைஞ்ச பட்சம் இல்லை, அதை விட லேட்டாக யாரும் வரலையே. 8 o'clock வாட் வேர் யூ? யுவர் கான்ஷியஸ்னஸ். ஓகே, 8:01 8:02 8:03 8:04 மொமெண்டரி, இன்ஃபேக்ட் செகண்ட்ஸோடு சொல்லணும் இல்லையா? 8:00:01 8:00:02 8:00:03 அப்படியே இப்படி இப்படி கான்ஷியஸ் 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 இந்த மொமெண்ட் வரைக்கும் கான்ஷியஸ். தேர்ஃபோர் க்ஷணிகம். சரியா? இப்போ சங்கரர் வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் அப்படின்னாக்க, க்ஷணிக பிரவாக விஜானம் இஸ் நாட் ஆத்மா. நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னேன். இப்போ 3 பேரும் என்ன சொன்னால், சப்ஜெக்ட் வந்து கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட கான்ஷியஸ்னஸ்ஸு? க்ஷணிகம் பிரவாகம் அப்படின்னா இல்லையா, அந்த க்ஷணிகமாக இருக்கிறது தான் சப்ஜெக்டு, அதுதான் ஆத்மா அப்படின்னு சொன்னார் இல்லையா. சங்கரர் வந்து அது ஆத்மா இல்லை. நீ க்ஷணிகமாக பிரவாகமாக எதை சொல்கிறியோ அது ஆத்மா இல்லை. எது ஆத்மா அப்போ அப்படின்னா நித்திய நிர்விகாரம் தான் ஆத்மா. நீ க்ஷணிகமாக பிரவாகமாக இருக்கிறது விஞ்ஞானம் அல்ல. எது உண்மையில் விஞ்ஞானம்? விஞ்ஞானம்னா ஆத்மா. ஓகே, எது உண்மையில் கான்ஷியஸ்னஸ் ஆத்மா அப்படின்னாக்க நித்திய நிர்விகாரமாக இருப்பதே ஆத்மா. தேர்ஃபோர் என்ன தெரியறது அப்படின்னா, இந்த புத்திஸ்ட் 1 2 3யும் நம்மளும் விஞ்ஞானத்தை ஒத்துக்கொள்கிறோம், கரெக்டா? ஆனால் வாட் டைப் ஆஃப் விஞ்ஞானம்ங்கிறதுல வி டிஃபர். ஓகே, விஞ்ஞானம் ஆத்மா, விஞ்ஞானம் இஸ் த சப்ஜெக்ட் ஆல்ரைட், டசன்ட் மீன் தட் தே ஆர் லைக் அத்வைத்தம். ஏன்னா எப்படிப்பட்ட விஞ்ஞானம் அப்படிங்கிறதுல அவ சொல்றதே டிஃப்ரெண்ட். த டெஃபினேஷன் ஆஃப் விஞ்ஞானம் தே கிவ் அண்ட் த டெஃபினேஷன் வி கிவ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த புத்திஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டா இதான் சொல்கிறோம். தே ஹவ் காட் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, க்ஷணிக்க விஞ்ஞானத்தை ஆத்மான்னு சொல்கிறா, மொமெண்டரி அவேர்னஸை ஆத்மா அப்படின்னு சொல்கிறா. மொமெண்டரி அவேர்னஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளை கேட்டோம்னா வாட் வி சே, மொமெண்டரி அவேர்னஸ் இருக்கு. அதற்கு பேரு விருத்தி ஞானம்னு பேரு. மொமெண்டரி அவேர்னஸ் இருக்கு இல்லையா, க்ஷணிக்க விஞ்ஞானம் இருக்கா இல்லையா? இருக்கே, அதற்கு பேரு விருத்தி ஞானம்னு பேரு இல்லையா? பாட் விருத்தி, கிளாத் விருத்தி, மைக் விருத்தி, புக் விருத்தி, பர்சன் விருத்தி, கேமரா விருத்தி, ஃப்ளவர் விருத்தி. ஸோ இந்த மாதிரி விருத்தி இருந்துட்டே இருக்கு. பர்சன் 1 விருத்தி, பர்சன் 2 விருத்தி, பர்சன் 3 விருத்தி, இந்த மாதிரி விருத்தி வந்து கண்டினியூஸாக இருந்துட்டே இருக்கு. அது மொமெண்ட் நெக்ஸ்ட் மொமெண்ட்டில் மொமெண்ட்ரியாக மாறிண்டே இருக்கு இல்லையா? அண்ட் பிரவாகமாக விருத்தி ஓடிண்டே இருக்கு இல்லையா? இந்த விருத்தி பிரவாகத்தை அவர்கள் ஆத்மான்னு சொல்றா. நம்ம என்ன சொல்றோம்? விருத்தி பிரவாகம் ஆத்மா இல்லை. இந்த விருத்தி ஞானம் இஸ் நாட் ஆத்மா. ஸோ விருத்தி ஞானம் அப்படின்னா சொன்னா the cognition that takes place in the mind in the form of thought. இல்லையா? தாட் ரூபத்தில் மனசில் ஏற்படுற காக்னிஷனுக்கு பேர் விருத்தி ஞானம்னு பேர். இந்த விருத்தி ஞானத்தை தான் அவர்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு க்ஷணிக விஞ்ஞானம் அதுதான் ஆத்மான்னு, தாட்டை வந்து ஆத்மான்னு நினச்சிட்டு இருக்கா. தாட்டு ஆத்மா கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட்ஸ் வை வி கால் தெம் கன்ஃபியூஸ்ட். யார? புத்திஸ்ட் 1 2 3.
மூணு பேருமே இதை தான் சொல்கிறா இல்லையா. சப்ஜெக்ட் இஸ் க்ஷணிக விஜானம் அப்படின்னு. ஸோ கடவிருத்தி ஜானம், பட்டவிருத்தி ஜானம், விருக்ஷவிருத்தி ஜானம், புஷ்பவிருத்தி ஜானம், இந்த மாதிரி ஒன்னொன்னுமே வந்து விருத்தி ஜானம் இஸ் தேர். இட் இஸ் க்ஷணிகம், இட் இஸ் பிரவாகம் ஆல்சோ. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஈவன் தோ இட் இஸ் க்ஷணிக பிரவாக ரூப விருத்தி ஜானம், அது க்ஷணிக பிரவாக ரூபமாக இருக்கும் போதிலும் அது ஆத்மா கிடையாது. அண்ட் இவருடைய கன்ஃபியூஷன் என்ன ஆயிடுத்து, அதுதான் ஆத்மான்னு அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவளுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன். ஸோ ஒன்ஸ் விருத்தி ஞானத்தை ஆத்மான்னு அவ சொல்லிட்டாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்திய ஆத்மான்னு சொல்றான்னு அர்த்தம். விருத்திய ஆத்மான்னு சொன்னா என்ன அர்த்தம், புத்திய ஆத்மான்னு சொல்றா இல்லையா. புத்திய ஆத்மான்னு சொல்ற மாதிரி விருத்திய ஆத்மான்னு சொன்னா. அதனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா, இவர்களை பொறுத்த மட்டில், இவர்கள் மூணு பேரை பொறுத்த மட்டில் க்ஷணிக விஞ்ஞானிகள் இல்லையா. க்ஷணிகம் இஸ் ஆத்மா அப்படின்னு, க்ஷணிக விஞ்ஞானம் இஸ் ஆத்மா அப்படின்னு சொல்ற இவர்கள் மூன்று பேரை பொறுத்த மட்டில் நம்ம பாஷையில சொல்லணும்னா இவ மூணு பேரும் புத்திய ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கா. ரைட். தேர்ஃபோர் நம்ம இவளோட என்ன டிபேட் பண்ணோம், புத்தி ஆத்மாவா இல்லையா, புத்தி ஆத்மாவா இல்லையா, அல்லது புத்திக்கு வேற ஒரு ஆத்மா இருக்கா இல்லையா, இதுதான் அவளோட டிபேட் பண்ணோம். புத்தி ஆத்மாவா இல்லையா, இஸ் புத்தி ஆத்மா ஆர் இஸ் தேர் அன் ஆத்மா அதர் தென் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் புத்தி. அவ கன்க்ளூஷன் என்ன, புத்தி இஸ் ஆத்மா. நம்ம என்ன சொல்றோம், தேகம் பிராணம் அப்பீந்திரியான்யபி சலாம் புத்திம் ச சூன்யம் அச்சலாம் புத்திம் ச சூன்யம் விதுஹு. சாரி, சலாம் புத்திம் ச சூன்யம் விதுஹு. இந்த சலாம் புத்தி இருக்கு இல்லையா, தேகம் பிராணம் அப்பி இந்திரியாணி சலாம் புத்திம் இல்லையா. சலாம் புத்திம் தான் இந்த க்ஷணிக விஜானம் அண்ட் சூன்யம் இல்லையா. அது இந்த 4 புத்திஸ்ட். ஸோ க்ஷணிக வித்யானம் புத்திஸ்ட் 1 2 3 இவர்கள் என்ன சொல்கிறார்கள், விஜானம் இஸ் ஆத்மா. த ஃபைனல் மீனிங் ஆஃப் தேர் விஜானம் ஆத்மா என்ன பார்த்துருக்கோம் நம்ம, புத்தி இஸ் ஆத்மா அப்படின்னு இவா கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கா. தேர்ஃபோர் while we take the debate further, நம்ம எதை ஆர்கியூ பண்ணோம் இப்போ, புத்தி இஸ் நாட் ஆத்மான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், அண்ட் தேர் இஸ் அன் ஆத்மா விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் புத்திங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இதுதான் வந்து பார்க்க போகிறோம் ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.